ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிந்த 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான ஆன்சருக்கு இதில் பார்த்தலாம். நீங்கள் அடுத்ததுக்கு அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் இதில் எத்தனை மார்க் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணும்போது அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஒரு வருடத்தில் ஈட்டப்பட்ட வருமானம் அந்த ஆண்டில் வரி விதிக்கப்பட்டால் வரி விதிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. முந்தைய ஆண்டு ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். பழங்கர் காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பிற்காக டேஸ் பண்டக காப்பங்கள், குளிர்பதன பண்டக காப்பங்கள் ஆப்ஷன் பி. டேஸ் வேர் ஹவுஸ் ஆர் யூஸ்டு ஸ்டோரேஜ் அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர், கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கைகள் சிறப்பியல்புகள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சம்பளம் மற்றும் கூலி ஆப்ஷன் சி, சேலரி அண்ட் வேஜஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பின்வருவனவற்றுள் நபர்களில் யாரால் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியும்? ஆப்ஷன் ஏ, வாக்குறுதி வழங்குபவரின் சட்ட பிரதிநிதிகள். ஆப்ஷன் ஏ, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பிராமிஸ். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். இந்திய ரிசர்வ் வங்கியால் உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 2005. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். வியாபார இடைநிலையகர்கள் டேஸ் வகைகளாக பிரிக்கலாம், 2 வகைகளாக. ஆப்ஷன் டி 2 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது டேஸ் மறைமுக வரி, இன்டைரக்ட் டாக்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, அதிக அளவு அபாயத்தை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்தி தொழில். ஆப்ஷன் சி, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விடுவிக்கப்படுவது கேட்டிருக்காங்க. மேற்கூறிய அனைத்தும், ஆல் த எபோவ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10, ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்கள் மட்டும் விற்கும் சில்லறை கடைகள். ஆக்சுவலாக ஏ அண்ட் பி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொது பண்டக சாலைகள், காமன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, ஏபிசி கூட்டு ஒப்பந்தத்தின்படி 50,000 டி என்பவருக்கு செலுத்த வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சியின் சட்ட பிரதிநிதிகளுடன் சேர்ந்து ஏ மற்றும் பி ஆகியோரால் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12, டேஸ் ஒரு பொது காப்பீட்டு வகையினை சார்ந்தது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். கீழ் காண்பனவற்றுள் எது பழமையான வியாபார வடிவம் அமைப்பு வடிவம் கேட்டிருக்காங்க. தனியார் வணிகம். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 2006. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்தல், லாபம் ஈட்டுதல் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். சேவ் த பீப்புள், மக்களுக்கு சேவை செய்தல். 17, கப்பல் தலைவரால் சரக்கு பெற்றுக்கொண்டவருக்கு ஆதாரமாக வழங்கப்படும் ரசீது கேட்டிருக்காங்க. கப்பல் ரசீது. ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரும் ஆவணம் கேட்டிருக்காங்க. வைப்பு ரசீது. ஆப்ஷன் ஏ, டெபாசிட்டரி ரெசிப்ட். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். பெயர்ச்சியலின் முக்கிய நன்மை கேட்டிருக்காங்க. செலவுகளை குறைத்தல். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். செலுத்து சமநிலையின் உபரி வெளிக்காட்டுவது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருத்தல், எக்ஸ்போர்ட் ஆர் மோர் தன் த இம்போர்ட்ஸ். ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். உங்களுக்கு எத்தனை மார்க் வருதுங்கிறத கீழே டைப் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்டன்சிக்கு இம்பார்ட்டன்ட் வேணுமா வேணாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.